நம்ம ஆர்ம் ஹோல் இதே அளவே வரைஞ்சிக்கலாம். பேக்கோட அளவேவும் ஃப்ரண்ட்டுக்கும் வரைகிறோம். சைடில் நம்ம கப் ஷேப்போட இறக்கத்தை மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா உள்ளே குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஃப்ரண்ட்டு நெக்கை இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இறக்கத்துக்கு நேராகவேவும் கப் ஷேப்போட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அளவை விட நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே ஒரு டாட் பிடிப்போம். அந்த ஹைட்டை இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு லைன் போட்டுட்டு அந்த ஹைட்டை நம்ம இதில் அந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம 1 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணணும். நம்ம நெக்கு பக்கத்தில் இருந்து லைன் போட்டு மார்க் பண்ணோமா, அப்படி இல்லைனாலும் இப்படி அளவு ப்ளவுஸில் நம்ம கீழே டாட் பிடிச்சிப்போம் இல்லையா, கொக்கி பக்கத்தில் இருந்து அந்த டாட் பிடிக்கிற வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோன்னா 3.5 இருக்குது. அதோடு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உள்ளே போகும். அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா 3.5 + 1/2 4 இன்ச்சு. 4 இன்ச்சு அகலத்தில் வச்சு இந்த மாதிரி கப் ஷேப்பை நம்ம கீழே அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெடி அளவு இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்லீவுக்கு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சி நம்ம உள்ளே குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு 3 இதை கட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பீஸில் பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூக் பக்கத்தில் இருக்கிற பட்டியை வச்சு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு மேலேயும் நம்ம 1/2 இன்ச், மொத்தம் 1 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணணும். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச் தையலுக்கு நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணணும். அடுத்து இடுப்பு சுற்றளவுக்கிட்டையும் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பாக நம்ம பட்டியோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சதை மார்க் பண்ணதை வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் கொடுத்து வச்சோன்னா நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த பக்கத்தில் இருந்து பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும்.